அன்பான சகோதர சகோதரிகளே, இது 3வது பதிவு. மருத்துவ குறிப்பு தான் பார்க்கலாம். வாய் புண்ணு வரும் இல்லையா, வாயில் புண்ணு, உதட்டில் புண்ணு ஏற்பட்டால் மருந்து கடையில் போய் மாசிக்காய் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை வாங்கினா அம்மியில் நல்லா இப்படி தட்டி தட்டி சின்ன சின்ன துண்டுவாக போட்டு வாயில் போட்டு நாக்குனால புண்ணு உள்ள இடத்துல தடவை வாய்ப்புண்ணு நல்லா குணமாகும். மாசிக்காய் அதுக்கு பேர். அப்புறம் அடுத்தது சூட்டுனால் வயிறு வலிக்கும் இல்லையா, பாலில் சோடாவை ஊற்றி ஸ்பூனால் நல்லா கலந்து குடித்தோம்னா வயிற்று வலி குணமாயிடும். அப்புறம் தலை சுற்றும், ஒருத்தவங்களுக்கு பித்தத்தினால் வாந்தி வருது போல் இருந்தால் இஞ்சி சிறிய துண்டு எடுத்து தோல் சீவி அதை உப்பில் நனைச்சி வாயில் போட்டு மென்று அந்த சாரை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கினா பித்த தலை சுற்றல் குறைஞ்சி போயிடும். அப்புறம் அடுத்தது தாய்ப்பால் சுரக்கணுன்னா நல்லா ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, பெருசு, அது நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரி எடுத்து வச்சுட்டு அதில் அவ்வப்போது பால் கலந்து வேண்டிய அளவு காலையில் மாலையில் நம்ம சாப்பிட்டோம்னா பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு நல்லா பால் சுரக்கும். முகப்பருவுக்கு ஒரு எளிய மருந்து. வெங்காயம் இருக்குல்லையே, அது நறுக்கி பருவின் மேலே தடவுனா புண்ணு சீக்கிரம் ஆறிடும். பருவின் தீவிரம் அதிகமாக இருந்தால் ஒரு பல் பூண்டு கூட நசுக்கி ஒரு சொட்டு தேன் கலந்து இந்த பருவின மேலே தடவலாம். முகப்பரு அதிகமாக இருந்தால் குமுதி லேபம் என்ற ஆயுர்வேத மருந்து இருக்குது, அது போட்டால் ஒரே மாதத்தில் எல்லா பருவும் மறைஞ்சிடும். அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்கு தாங்க முடியாத தலைவலி இருக்குது, எனக்கு ஒரே தலைவலிக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணணுன்னா சுக்கு மிளகு ரெண்டையுமே ஒரு ஸ்பூன் பால் விட்டு நல்லா இழைச்சி நெத்தியில் மூக்கில் அது மேலே தடவணும். அரை மணி நேரத்துக்குள்ள தலைவலி பறந்தே போயிடும். ஆற்று மணல் கடற்கரையெல்லாம் இருக்குங்களா, அந்த சங்கு எடுத்துகிட்டு சேகரித்து வச்சுக்கோங்க. எப்போயாவது எங்கேயாவது வெளில போனால் அந்த சங்கு சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா முகத்தில் பருக்கள் ஏற்படும் போது இந்த சங்குகளை நல்லா உரசி அந்த பரு மேலே போட்டால் பற்று போடுங்க, பருக்கள் பறந்து போயிடும். அப்புறம் பல்லு வலிக்கு ஒரு எளிய மருந்து. அருகம்புல் இருக்கு இல்லையா, அதை சுத்தமாக கழுவி வாயில் போட்டு நல்லா மென்று பல்லு வலி உள்ள இடத்துல அடக்கி வச்சிட்டோம்னா பல்வலி பறந்து போயிடும். இந்த 3 பதிவுமே எல்லாருமே நல்லா பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்லபடியாக எல்லாமே சரியாயிடும், குணமாயிடும். சீக்கிரமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எல்லாமே குணமாக்கிக்கலாம். இது பார்க்குறவங்க கேட்குறவங்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ, குட் பை. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.